Hi everyone, I'm Abhi. Welcome to the video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்ஆர் ரவுண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெச்ஆர் ரவுண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் கேட்குற கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஸோ இந்த ஹெச்ஆர் ரவுண்டு எப்படியுமே கண்டிப்பாக லாஸ்ட்டாக தான் வைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், இதே டெக்னிக்கல் இன்டர்வியூனா நீங்கள் கண்டிப்பாக கோடிங்கோட அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹெச்ஆர் ரவுண்டு சொதப்பினீங்கன்னா எல்லாமே காலி. ஏன்னா இந்த ரவுண்ட் தான் நீங்கள் இந்த வேலைக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ண போகிற ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டு ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். எந்த கொஸ்டினாக இம்பார்ட்டன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்யூம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரெஸ்யூமில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹெச்ஆர் ரவுண்டில் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நல்லா மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத விஷயத்தை மென்ஷன் பண்ண வேணாம். ஏன் நான் தெரியாத மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, நமக்கு தெரிஞ்சதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் தெரியாதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை நம்ம எப்படியாச்சும் நம்ம சமாளிக்கிறதுக்கு வேறு பதில் சொல்லுவோம், இல்லைனா ஸ்டக் ஆகி அங்கேயே நின்றுவோம். ஸோ நம்மளை கான்ஃபிடன்ஸுமே அங்கேயே பிரேக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை மட்டுமே ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணிடலாம். இல்லைனா ஈஸியாக நம்ம தெரியும்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்யூமில் போட்டிருந்தா அதுலேருந்து கொஸ்டின் மிஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். பட் இதுவே நம்ம தெரியாத எதுவும் மென்ஷன் பண்ணி நமக்கு அந்த ஆன்சர்லாம் தெரியலைன்னா அது நம்ம கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெஸ்யூமில் என்ன தெரியுமோ அதை மட்டும் நல்லா மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இல்லை வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா வைங்களேன், நீங்கள் கண்டிப்பாக HTML சீரியஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. அடுத்தது வேறு ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணீங்கன்னா அது நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியம், நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இல்லைனா என்ன ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும். இல்லை நான் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் ஜாப் ரோல் அண்ட் ஜாப் நீட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை கொடுத்தா தான் அதை கன்சிடரே பண்ணுவாங்க. இல்லைனா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் ஜாப் ரோல் அண்ட் ஜாப் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு எந்தெந்த ஜாப் வருது, என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுங்கள். ரெஸ்யூம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தாச்சு. தென் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், அண்ட் தென் என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சாஃப்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருப்போம்ல, கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், இந்த மாதிரி நம்ம ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லீடர்ஷிப்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் லீடர்ஷிப் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் டீமை லீட் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு டீமை லீட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ நீங்கள் லீடர்ஷிப் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க, ஒரு டீமை லீட் பண்ணும்போது நீங்கள் அதில் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க, ஒரு டீமில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க லீடராக இருந்து. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்க ரைஸ் பண்ணுவாங்க நீங்கள் லீடர்ஷிப் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, மேனேஜ்மெண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே நீங்கள் என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டை மேனேஜ் பண்ணீங்களா, இல்லைனா ஒரு டீமை ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ண வைக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணீங்களா. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டினை ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் தானே ஏதோ நம்ம மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதே பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா டேலி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். நீங்கள் உங்கள் ஜாப் ரோல் அண்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்னால நான் என்னென்ன மென்ஷன் பண்ணேன்னா சி, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணேன். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் இந்த பிகாம் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா டேலி உங்கள் ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா ரோல்னு அந்த டெக்னிக்கல் ஸ்கில் வச்சு தான் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, அந்த ஜாப் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் என்ன ஸ்கில் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களால் படிக்க முடியுமோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால எனக்கு சி, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்னென்ன கேட்பாங்கன்னா, இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபார் லூப், ஒயில் லூப்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதே நீங்கள் வேறு ஸ்கீமாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேலி மென்ஷன் பண்ணும்போது டேலி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ உங்கள்
டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா கரெக்டாக ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக காலேஜ் படிக்கும்போது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். அதனால் நம்ம ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி போடலாம்னா உங்கள் ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்கில் செட்னா ஒன்றும் இல்லை, அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாகவே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணுங்கள். இதுவுமே உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஃபோர்த் ஒன் ப்ராஜெக்ட்ஸ். கண்டிப்பாக வந்து காலேஜ் படிக்கும்போது எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஹெச்ஆர்ஓலுமே உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் பண்ணீங்களா, இல்லைனா நீங்கள் குரூப்பாக ப்ராஜெக்ட் பண்ணீங்களா, இல்லைனா நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களோட இஷ்யூஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, இல்லை ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சா, பக்ஸ் இருந்துச்சா, அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க, எந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் சைஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு குரூப் ப்ராஜெக்ட்டில் மிங்கிள் ஆயிருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் குரூப் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பர்டிகுலர் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து என்ன மாடியூல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, உங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக எப்படி கம்யூனிகேட் பண்ணீங்க, ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட் ஆச்சா, நீங்கள் ஒரு விஷயம் கன்வே பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் அதை இல்லை மாற்றுங்க இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. அண்ட் தென் என்னென்ன டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க உங்கள் ப்ராஜெக்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வரும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will see you with another good video. அதுவரை நம்ம ரெண்டு பேரும் நம்ம டைமை ப்ரொடக்டிவாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். Together we grow. Have a good day. Bye.